இந்த அலோபதி மருத்துவத்தோட வரலாறு பேசி யாராவது பார்த்துருக்கீங்களா? இல்லை ஆங்கிலத்தில் அல்லது தமிழில் அலோபதி மருத்துவத்தினுடைய வரலாறு, இந்தாப்பா இதான் வரலாறு, படிச்சுட்டு வந்து ஊசி போட்டுக்கன்னு யாராவது உங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்களா? கொடுக்க மாட்டாங்க. சொல்கிறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஊசி ரொம்ப நல்லதுங்க, இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லதும்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு கையெழுத்து போடுங்க அப்படின்னு ஒரு விண்ணப்பம் கொடுப்பாங்க. அந்த விண்ணப்பத்தில் எழுதியிருக்குன்னா, இந்த ஊசியை நான் உளமாற நேசித்து போட்டுக்கிறேன், இதுக்கப்புறம் நான் செத்தாலோ எனக்கு ஏதாவது நோய் வந்துச்சுனாலோ என் பரம்பரை நாசமாக போனாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு அப்படின்னு எழுதியிருக்கோம் இல்லைங்களா? அப்போ டாக்குமெண்ட்டாக கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா அவங்க ஒருபோதும் வந்துட்டு பொய் சொல்ல முடியாது, அதனால் அவங்க டாக்குமெண்ட்டே கொடுக்க மாட்டாங்க. அப்போது இந்த கதையை யாராவது ஒருத்தவங்க பேசி ஆகணும்ல. அலோபதி மருத்துவம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் பெரிதாக வளரக்கூடிய ஒரு மருத்துவமாக இருக்குது. அதையும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டாக்டருங்களுக்குன்னு கோயில் மட்டும்தான் கட்டலை, விட்டால் கட்டிடுவாங்க. இந்த கொரோனாவுக்கு வந்து ஊசின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. கொரோனா வர்றப்பே கொஞ்சம் பேர் சொல்லிட்டாங்க இதுக்கு தடுப்பூசி வரணும் அப்படின்ட்டு. ஏன்டா கொரோனாவுக்கு முன்னாடி எவ்வளவோ நோய் வந்து ஊசியே கண்டுபிடிக்காமல் இருக்குடா. சளி பிடிக்குது, அதுக்கு இன்றைக்கி வரைக்கும் தடுப்பூசி கிடையாதுங்க. எல்லாருக்கும் சளி பிடிக்குது இல்லைங்க, சளி பிடிக்காத யாராவது இருக்கீங்களா? ஒரு தடுப்பூசி கண்டுபிடிச்சி குத்திட்டு நாளிலேருந்து எனக்கு சளி பிடிக்கான்னு சொல்ல வேண்டியது தானே? கிடையாது. டெங்கு காய்ச்சல் வருது, நீங்கள் ஒரு ஆங்கில மருத்துவர்கிட்ட போகிறீங்க, என்ன தராங்க? டெங்கு காய்ச்சலுக்கு ஏதாவது ஆங்கில மருத்துவத்தில் மருந்து இருக்கா? நிலவேம்பு கஷாயம் கொடுக்குறாங்க இல்லைங்களா? அப்போ டெங்கு காய்ச்சலுக்கு இன்றைக்கி வரைக்கும் ஆங்கில மருத்துவம் இல்லைல்ல, ஒரு ஊசி கண்டுபிடிச்சி டெங்குக்கு குத்த வேண்டியது தானே? எய்ட்ஸ் நோய் வந்து ரொம்ப அதிகமாக பரவுதுன்றாங்க. குறிப்பாக பக்கத்தில் இருக்க கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்குன்னு இப்போ போன வாரம் கூட ஒரு செய்தி வந்துச்சுங்க. அப்போ எய்ட்ஸுக்கு ஒரு தடுப்பூசி கண்டுபிடிச்சி எல்லாருக்கும் குத்த வேண்டியது தானேங்க? பெரிய பெரிய பணக்காரங்களுக்கெல்லாம் இருக்குன்றாங்க இல்லைங்களா? ஒரு பெரிய தனி தீவில் என்னென்னமோ நடந்து யார் யாருக்கோ பரவி இருக்குன்றாங்க. எல்லாருக்கும் ஒரு ஊசி, அவன்கிட்ட இல்லாத காசா? குத்தலாம்ல. இது எதுக்குமே ஒன்று நல்லா ஊசி கண்டுபிடிக்க முடியாது. நான் கொரோனாவுக்கு மட்டும் வந்த உடனே இதுக்கு ஊசி கண்டுபிடிப்பேன்டா இல்லைங்களா? அதையும் நம்ம மக்கள் நம்பி ஒரு 65 வயசு ஆள் இந்த ஊசி நல்லா இருக்குன்ட்டு 10 ஊசிக்கு மேலே போட்டிருக்காருங்க. ஒரு ஜெர்மன்காரன் 200 ஊசிக்கு மேலே போட்டிருக்கான். அதான் கின்னஸ் ரெக்கார்டு. என்னென்னா ஊசி போட்டால் நல்லா இருக்குங்க, இன்னும் 2 போடுங்க அப்படின்னு போட்டிருக்கிறான். அப்போது அந்த ஊசி மாத்திரனாலே அப்படியே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அதை சாப்பிடக்கூடிய ஒரு அறிவு கெட்ட கூட்டத்தை அவங்க உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. எங்கள் ஊரில் இது உண்மையிலே நடந்தது. ஒருத்தவங்களுக்கு நோய் வந்து அது குணமாகணும்னு சொல்லி மாத்திரை வாங்கியிருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் நான் சொல்கிறது 10 ஆண்டுக்கு முன்னாடி 2000 ரூபாய்க்கு மாத்திரை வாங்கிட்டாங்க. டாக்டர் வந்து கேட்டிருக்கிறாங்க, இவங்க எதுக்கு இந்த மாத்திரைலாம் கொடுக்குறீங்கன்றப்போ, உங்களுக்கு நோய் வந்துட்டுன்னு சொன்னால் அவங்க கொஞ்சம் வருத்தப்படுவாங்களேன்னு டாக்டர்னு சொல்லியிருக்காருன்னா, இதெல்லாம் சத்து மாத்திரைங்க, இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சத்தாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நாள் வந்துட்டு உனக்கு குணமாயிட்டுமா, அதான் தலைவலி குணமாயிட்டு, அப்புறம் தலைவலி மாத்திரை எதுக்குன்னு அது வேணான்றப்போ அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாத்திரையெல்லாம் எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிறாங்க. ஒழிச்சு வச்சுட்டு டெய்லி 2 சத்து மாத்திரை சாப்பிட்றாங்க. ஒரு நாள் வெளியூர் போகணும், அப்போ சத்து மாத்திரையை வந்து அடிக்கடி மறைவாக போட முடியாது இல்லைங்களா? மொத்தமாக தூக்கி 10 மாத்திரை போடுறாங்க. அப்புறம் அவங்களுக்கு தூக்கி ஹாஸ்பிட்டலில் போட்டாங்க. நான் சின்ன வயசுலேயே பார்த்துருக்கேன். அப்போது இந்த ஊசி பக்தர்கள், மருந்து காதலர்கள், மாத்திரை நேசர்கள் நிறைந்த ஒரு சமூகத்தில் இன்றைக்கி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்படி வந்து நேசிக்கிறீங்களேடா அந்த அலோபதி மருத்துவத்தை, அந்த மருத்துவத்துக்கு ஒரு வரலாறுன்னு ஒன்று இருக்கும்ல, எல்லாத்துக்கும் ஒரு வரலாறு இருக்கும்லங்க. வரலாறு இல்லாமல் எப்படி அப்படியே திடீர்னு முளைச்சி வந்துட்டா? அதுக்கு ஒரு வரலாறு இருக்குல்ல. அந்த வரலாறை சொல்லுன்னா இவங்களில் யாருக்குமே அந்த வரலாறு தெரியாது. இவர்கள் அலோபதியினுடைய வரலாறு தெரியாத அலோபதி தற்குறிகள், அவ்வளோதான் அவனுங்கெல்லாம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு படி மருத்துவத்தை இவங்க தான் கண்டுபிடிச்ச மாதிரி பேசுவானுங்க. இவங்கெல்லாம் ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க நவீன மருத்துவத்தை. அப்போ நீ சரியாக பேச வேண்டியது தானே? இவன் பண்ணுறது தப்பு, இவன் பண்ணுறது தப்பு, இவன் பண்ணுறது தப்புன்னு சொல்ல தெரிஞ்ச உனக்கு நான் பண்ணுறது சரின்னு ஏன் சொல்கிறதுக்கே வரமாட்டேங்குது? சான்றுகள் வச்சு பேசலாம் இல்லைங்களா? இந்த முறையில் நாங்கள் பண்ணுறோம், இதுதான் மருத்துவம். இந்த ஊசி இருக்குது இல்லைங்களா, இந்த ஊசி இப்படி தான் வேலை பார்க்கும், விலைக்கு சொல்லிவிட்டு அப்புறமா ஊசி போட வான்னு கூப்பிடேன். ஏன் அதை பண்ண மாட்டேன்றீங்கன்னா, இவங்களுடைய திட்டம் என்னென்னா, இவங்க யாருன்னு கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. அது தப்பாக இருக்குது, இது தப்பாக இருக்குது, இது தப்பாக இருக்குன்னு சொல்லி அதன் மூலமாக ஒரு சந்தையை பிடித்து வளரக்கூடிய ஒரு கூட்டமாகத்தான் இந்த அலோபதி கூட்டம் அல்லது நவீன மருத்துவ கூட்டம்னு இருக்குது. இப்போது இந்த அலோபதி மருத்துவத்துக்கு வரலாறுன்னு ஒன்று லேசாவது இருக்கும்ல. ஏன்னா அவங்க நம்மகிட்ட சொல்கிறாங்களோ இல்லையோ, வரலாறுன்னு ஒன்று இருந்து ஆகணும்ல. அப்போ அந்த வரலாறை வந்துட்டு மற்ற மருத்துவர்கள் எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அலோபதி மருத்துவர்கள் கிரேக்கத்துலேருந்து ஆரம்பிப்பாங்க. தமிழ்நாட்டிலே கொஞ்சம் பேர் இருக்காங்க, ஏதாவது ஒரு பிரச்சனைனா கிரேக்கத்தை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா இப்போ தமிழர் நாகரிகத்துலேருந்து கீழடியில் வந்துட்டு எனக்கு பானை ஓடு கிடச்சிருக்குன்னா கிரேக்கத்திலே, ரோமானியத்திலே, ஏன்டா உன் ஊர் ஆந்திராவிலேன்னு சொல்ல வேண்டியது தானே? அந்த தான் ஒன்றும் இல்லையே.
அதனால் கிரேக்கத்திலே. இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ஐரோப்பாவில் இருக்கட்டும் அல்லது அமெரிக்காவில் இருக்கட்டும் ஏதாவது ஒன்று பேச போகிறீங்கன்னா கிரேக்கத்திலேருந்து தான் ஆரம்பிப்பாங்க. என்ன காரணம்னா அவங்களுக்கு சொந்த வரலாறு கிடையாது. கிரேக்கத்திலேருந்து தான் அவங்க வரலாற்றை வந்து எடுக்கிறாங்க. இந்த கிரேக்க நாகரிகம், கிரேக்க வரலாறு, கிரேக்க பண்பாடுன்னு ஒன்று பார்க்குறோம் இல்லைங்களா, அது எல்லாமே ஈஜியன் தீவு அப்படிங்கிற ஒரு பகுதியிலேருந்து தோன்றின நாகரிகம் தான். அதுக்கு முன்னாடி கிரேக்கத்தில் வந்துட்டு நிலம் இருந்தது, மக்கள் இருந்தார்கள். ஆனால் நாகரிகமோ பண்பாடோ அறிவு வளர்ச்சியோ பெருசாக இல்லை. அப்போ இந்த ஈஜியன் தீவில் முதல்ல ஒரு நாகரிகம் தோன்றுது. அந்த நாகரிகத்துக்கு மினோவன் நாகரிகம் அப்படின்னு பேர். மினோவன் கல்ச்சர் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கனாலே இருக்கும். அந்த மினோவன் நாகரிகத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னென்னா, நம்ம ஊரில் நம்ம பெண்கள் எப்படி வந்துட்டு பாவாடை தாவணி போட்டிருப்பாங்களோ ஏறத்தாழ அதற்கு இணையான உடை வந்துட்டு அந்த மினோவன் நாகரிகத்தை சேர்ந்த மக்கள் வந்து அணிந்திருந்தார்கள். மினோவன் நாகரிக ஓவியங்களில் போர் தொடர்பான ஓவியங்களே கிடையாது. மக்கள் எப்படி வாழ்க்கையை வாழ்கிறாங்க, எப்படி இயற்கையை ரசிக்கிறாங்க, எப்படி இயற்கையோடு வாழ்கிறாங்கன்ற ஓவியங்கள் நிறைய இருக்கும். அதனால் ஐயா ஒரிசாபால் அவர்கள் மினோவன் நாகரிகத்தை மீனவன் நாகரிகம்ன்ற பெயரால் அழைப்பார். அந்த அளவுக்கு தமிழக நாகரிகத்தினோட ரொம்ப ஒரு இயைந்து போகக்கூடிய ஒரு நாகரிகமாக மினோவன் நாகரிகம்னு ஒரு நாகரிகம் இருந்தது. அந்த மினோவன் நாகரிகத்தை கிரேக்க மக்கள்லாம் காப்பி அடித்து தான் கிரேக்க நாகரிகம் அப்படிங்கிற ஒரு நாகரிகமே வந்து பெரிய அளவில் உருவாச்சு. இந்த மினோவன் நாகரிகத்தினுடைய இறுதியில் தான் வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய மருத்துவ முறைக்கான ஒரு தொடக்கம் அப்படின்னுன்றது நிகழ்து. என்ன நிகழ்துன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு ஹியூமர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஹியூமர்னா என்னங்க? நகைச்சுவை அப்படின்னு இன்றைக்கி நம்ம சொல்கிறோம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் ஹியூமர்னா நகைச்சுவை கிடையாது. கிரேக்க மொழியில் ஹியூமர் அப்படின்னா சாறு அப்படின்னு அர்த்தம். பழச்சாறு அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, ஜூஸ்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஜூஸுக்கு இணையான ஒரு கிரேக்க சொல் தான் ஹியூமர். இப்போது அந்த கிரேக்க நாகரிகத்துக்கும் தமிழக நாகரிகத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ தமிழர் நாகரிகத்தில் சித்த மருத்துவத்தை வந்து எப்படி அடிப்படையில் பிரிப்போம்? ஒரு மனுஷர் வர்றாரு, அவரை என்னன்னு பிரித்து நம்ம மருத்துவம் பார்க்க ஆரம்பிப்போம். வாதம் பித்தம் கபம் அப்படின்னு. ஆயுர்வேதத்தையும் அதை தான் பண்ணுறாங்க, அதை தான் திருடிக்கிட்டாங்க. இப்போ வாதம் பித்தம் கபம்னு இருக்குல்ல, அது மூன்றும் மனித உடலில் திரவமாக தான் இருக்கு இல்லைங்களா. அதே மாதிரி கிரேக்கர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மனித உடலில் திரவங்கள் இருக்கின்றன, அந்த திரவங்கள் கூடுவது குறைவதை கொண்டு தான் மனிதர்களுக்கு வந்துட்டு நோய் வர்றதும் ஆரோக்கியமும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மனித உடலில் இருக்கக்கூடிய அந்த திரவங்களுக்கு அவங்க கிரேக்க மொழியிலேருந்து ஹியூமர் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இப்படி தான் அவங்களுடைய மருத்துவ முறையினுடைய அடிப்படை தோற்றுவாயே இருக்குது. அப்படி பார்க்குறப்போ முதலாக இந்த கோட்பாடு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்குது. நமக்கு வந்து திருக்குறள்லேயே பார்த்தா தெரியும். 95வது அதிகாரம் மருந்துங்கிற அதிகாரத்தில் சொல்லுவாங்க, மிகினும் குறையினும் நோய் செய்யும் மேலோர் வழிமுதலா எண்ணிய 3 அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இந்த மிக முக்கியமானது வந்துட்டு வாதம் பித்தம் கபம்னு 3ன்னு பிரிச்சிட்டோம். கிரேக்கர்களுக்கு உடம்புல வந்துட்டு ஏதோ இருக்குது, அது வந்துட்டு பார்க்குறதுக்கு வந்து ஒரு திரவ வடிவத்தில் இருக்குதுன்னு தெரியும். ஆனால் எத்தனைன்ற எண்ணிக்கை முதல்ல தெரியல. அப்போ என்ன ஆகுதுன்னா, கிமு 6வது நூற்றாண்டில் அல்க்மீன் ஆஃப் கோர்டன் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, மனித உடலில் நிறைய திரவங்கள் இருக்குது அப்படின்ட்டு அந்த திரவங்களுக்கு ஒரு பட்டியல் போட்டு அதை வந்துட்டு முடிக்காமல் விட்டுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நான் அந்த பட்டியலில் கொடுத்தது போகவும் இன்னும் நிறையா இருக்கலாம். மனித உடலில் இனிப்புன்னு ஒரு திரவம் இருக்குங்க, கசப்புன்னு இன்னொரு திரவம் இருக்குது, நெருப்புனுடைய அந்த வெம்மை ஒரு திரவம் இருக்குது, குளிர்ச்சிங்கிறது இன்னொரு திரவமாக இருக்குது. இந்த மாதிரி நேரெதிரான திரவங்களாக கொடுத்து இந்த பட்டியல் இத்தோடு முடிவடையவில்லை, இந்த பட்டியலில் இன்னும் பல திரவங்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி கிமு 6வது நூற்றாண்டில் அல்க்மீன் வந்துட்டு சொல்லிட்டார். ஆனால் இப்படி எண்ணிலடங்கான திரவம் இருக்குன்னா இதை வச்சு எப்படி மருத்துவத்தை கொண்டு வரதுன்னு தெரில. அதற்கு பின்னாடி கிமு 5வது நூற்றாண்டில் தான் ஹிப்போக்ரேட்டஸ் வராரு. இந்த ஹிப்போக்ரேட்டஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மருத்துவ உறுதிமொழின்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, மருத்துவர்கள்லாம் வந்துட்டு அவங்களுடைய பதவி இருக்கிறப்போ ஒரு உறுதிமொழி எடுத்துப்பாங்க. அதாவது வந்துட்டு நோயாளிகளினுடைய தனிப்பட்ட ரகசியங்களை பகிர்ந்துக்க மாட்டேன், அவங்களுக்கு வந்து உயிருக்கு நான் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன்லாம் உறுதிமொழி எடுத்துப்பாங்க. அந்த உறுதிமொழிக்கு பேரே ஹிப்போக்ரேட்டஸ் உறுதிமொழி தான். ஏன்னா இவர் தான் அந்த உறுதிமொழியை முதலாக வகுத்தார் என்று பெரிய அளவில் நம்பப்படுது. கிரேக்கத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பெரிய ஒரு மருத்துவர் அப்படின்னு சொல்லி ஹிப்போக்ரேட்டஸ் அவர்களை சொல்லலாம். இந்த ஹிப்போக்ரேட்டஸ் என்ன பண்ணுறாருன்னா, இவரும் அந்த ஹியூமர்ஸுங்கிற அந்த கோட்பாட்டை ஏற்றுக்கிட்டு நிறைய திரவங்கள் மனித உடலில் இருந்தாலும் மனித உடலை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடிய திரவங்கள் 4 தான் அப்படின்னு சொல்கிறாரு. என்னென்னா, ஒன்று வந்துட்டு சளி, இன்னொன்று வந்துட்டு மஞ்சள் பித்தம், இன்னொன்று கருப்பு பித்தம், ரத்தம்.
இந்த 2 பித்தம், ரத்தம், சளி இது 4 தான் வந்துட்டு மனித உடலில் இருக்கக்கூடிய திரவங்கள். இந்த திரவங்கள் வந்துட்டு கூடுனாலோ குறைஞ்சாலோ மனிதர்களுக்கு நோய் வரும்னு சொல்லிட்டு ஹிப்போக்ரேட்டஸ் வந்து சொல்கிறாரு. இவர் வந்து சொன்ன இந்த அடிப்படையில் தான் வந்துட்டு அடுத்த 7 நூற்றாண்டுகளுக்கு வந்து கிரேக்கத்திலையும் ஐரோப்பிய நாடுகள்லையும் மருத்துவம் வந்து பார்க்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. அதுக்கு பின்னாடி கிபி 2வது நூற்றாண்டில் கேலன் அப்படிங்கிற இன்னொரு மருத்துவர் வந்து கிரேக்கத்தில் தோன்றார். அந்த கேலன் வந்துட்டு ரொம்ப வித்தியாசமான, ரொம்ப திறமையான, ரொம்ப தைரியமான ஒரு மருத்துவராக இருந்தார். ஏன்னா கேலன் காலகட்டத்துக்கு முன்னாடி வரைக்கும் கிரேக்கத்தில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, இப்போ மனிதர்கள் வந்துட்டு உடலியலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுப்போம்? உடற்கூறாய்வில் தான் தெரிஞ்சுக்கணும். அப்போ அதுக்கு வந்துட்டு நமக்கு பிணம் தேவை. பிணத்தை எடுத்து யாராவது ஆய்வு பண்ண போகிறாங்கன்னா அவங்க சூனியக்காரங்கன்னு சொல்லி கொண்டு போய் எரிச்சிருவாங்க. ஐரோப்பா முழுக்க தான் நிலவரம். அதே மாதிரி பெண்கள் வந்து நல்லா படிக்க தெரிஞ்சிச்சுன்னா அவங்க கண்டிப்பாக சூனியக்காரியாக தான் இருப்பான்னு கொண்டு போய் எரிச்சிருவாங்க. இப்போது நீங்கள் வந்து பிணத்தை வச்சும் ஆய்வு பண்ண முடியாது, அப்புறம் வந்து சுடுகாட்டுக்கும் போக முடியாது. அப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு அறிஞர்கள்லாம் யோசிக்கிறப்போ, மனிதர்களுடைய உடல் உறுப்புகள் இருக்குல்ல, அதில் சில உடல் உறுப்புகள் பார்த்தீங்கன்னா பன்றியோட உடல் உறுப்புகளோட ஒத்து போகும். இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையோட வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா பன்றியோட இதயத்தை எடுத்து வச்சாங்க, பன்றியோட லிவரை வச்சு சோதிச்சாங்க அப்படின்னு இருக்கும். உறுப்புகள் மட்டும் பார்க்குறப்போ மனிதர்களுக்கும் பன்றிகளுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கும். அதனால் ஒரு காலகட்டம் வரைக்கும் பன்றிகளை கொண்டு தான் அங்கே வந்து ஆய்வுகள் நடத்தப்பட்டன. ஏன்னா இவர் கேலன் என்ன பண்ணுறாருன்னா வந்துட்டு பன்னிங்கிறது 4 காலில் நடக்குது, அதனோட அமைப்பே வேறு. மனிதன் 2 காலில் நடக்கிறான். 4 கால் பன்னியை வச்சு 2 கால் மனுஷனை எப்படி ஆய்வு பண்ணுறதுன்னு யோசிக்கிறார். அப்போ ஒரு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா பார்பரி மக்காவ் அப்படின்னு ஒரு குரங்கு இருக்குது. அது வந்துட்டு ஒரு வால் இல்லாத குரங்கு, அதனால் நிமிந்து நடக்கும், மனுஷன் மாதிரி நெஞ்சை நிமித்தி நடக்கக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடிய ஒரு குரங்கு பார்பரி மக்காவ். அப்போ அந்த பார்பரி மக்காவ் குரங்கை வச்சு அறுத்து மனித உடலினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு அவர் வந்துட்டு ஆய்வு பண்ணி தெரிஞ்சுக்கிறார். அப்போது அவர் ஆய்வகம் வச்சுருக்காரு. பார்பரி மக்காவ் கொஞ்சம் பெரிய குரங்கு. இப்போது ஆய்வகத்தில் வச்சு ஆய்வு பண்ணுறதுக்கு சின்ன குரங்கு ஒன்று வேணுன்றதுனால சீரியஸ் மக்காவுன்னு இன்னொரு குரங்கு இருக்குது, இந்த ரீசஸ் மக்காவ். இந்த ரீசஸ் மக்காவை பிடிச்சி அதில் வந்து ஆய்வகத்தில் வச்சுட்டு அவர் அதன் மூலமாக கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறார். அவர் மருத்துவம் பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டே வர்றப்ப என்ன ஆகுதுன்னா, அப்போ இந்த ஒரு கிளாடியேட்டர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, போர் புரியக்கூடிய வீரர்கள், அவங்கள நிறைய பேர் வந்துட்டு வெட்டுப்பட்டுலாம் வந்துடுவாங்க. அவங்களை எப்படியாவது காப்பாற்றணும்னு அரசாங்கம் சொல்லும். ஏன்னா அவங்க தலைக்கு ஒரு பெரிய விலை இருக்குது. ஆனால் இவங்களுக்கு வந்து யார் மருத்துவம் பார்க்குறது, யார் இவங்களை உயிரை காப்பாற்றுறதுன்னு வர்றப்போ ஒரு தலைமை மருத்துவர் நியமனத்துக்கான ஒரு தேர்வு நடக்குது. அப்போ எல்லாரும் வந்து எனக்கு மருத்துவத்துறையில் 20 ஆண்டு அனுபவம் இருக்குது, 30 ஆண்டு அனுபவம்லாம் இருக்குன்னு சொல்கிறப்ப கேலன் உள்ள வர்றாரு. அவருக்கு பெரிய அளவில் அனுபவம் இல்லை. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு குரங்கை கூட்டிகிட்டு வர்றாரு, ஒரு கத்தி எடுக்கிறாரு, குரங்கோட வயிற்றை அறுக்கிறார், குடல் வெளில வந்துடுது. அங்கேருந்து எல்லா மருத்துவரையும் பார்த்து, இங்கே இருக்க யாராவது ஒரு மருத்துவர் இந்த குரங்குக்கு சரியாக ஒரு அறுவை சிகிச்சை பண்ணி காப்பாற்றிட்டீங்கன்னா நான் போயிடுறேன், இல்லைன்னா நான் தான் தலைமை மருத்துவர், நான் அந்த குரங்கை காப்பாற்றுறேன், நீங்கள்லாம் போயிடுங்க அப்படின்றார். அங்கே போட்டியில் வந்து வேறு யாராலையும் அந்த குரங்குக்கு வந்து அறுவை சிகிச்சை பண்ண முடியலை. கேலன் அந்த அறுவை சிகிச்சை பண்ணுறாரு. இப்படியாக அந்த நாட்டினுடைய ஒரு தலைமை மருத்துவர், இந்த கிளாடியேட்டர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய, சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு தலைமை மருத்துவங்கிற இடத்துக்கு கேலன் வந்து வந்துடுறாரு. அதனால தான் கேலன் வந்து மிக முக்கியமான நபராக வரலாற்றால் பார்க்கப்படுகிறார். இப்போ இந்த கேலன் பண்ணதில் எல்லாமே சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா இப்போ வந்துட்டு குரங்கை வச்சு ஒரு ஆய்வு பண்ணுறப்ப என்ன நடக்குதுன்னா, குரங்கை பார்த்துட்டு குரங்கோட கல்லீரலில் 5 பிரிவு இருக்குது. மனிதனுடைய இதயத்தில் 4 பிரிவு இருக்கிற மாதிரி குரங்கு கல்லீரலில் வந்துட்டு 5 பிரிவு இருக்குது. இவர் என்ன எழுதுறாருன்னா மனித கல்லீரலில் 5 பிரிவு இருக்குன்னு எழுதி வச்சுறாரு. அடுத்த 1000 வருஷத்துக்கு அதுதான் பாடம். அப்புறமா எடுத்து பார்த்தா மனிதனோட கல்லீரலில் 4 பிரிவு தான் இருக்குது. அப்போ அதான் சொல்லுவாங்க இல்லாட்டி கடைசி வரைக்கும் யாருமே மூஞ்ச கழிவு பார்க்கலையாடா அப்படின்னு. இப்படியாக கேலன் எழுதின விதிகளில் வந்துட்டு சில விதிகள் வந்து 1400 ஆண்டுகள் கடைபிடிக்கப்பட்டன, சில விதிகள் 1200 ஆண்டுகள் கடைபிடிக்கப்பட்டன, சில விதிகள் 1000 ஆண்டுகள் கடைபிடிக்கப்பட்டன. இப்படி கேலன் சொல்லிட்டாருன்னா அதை நம்பிடணும், வெள்ளையா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு. ஐரோப்பாவில் பெரிய அளவில் நம்பப்பட்டவராக கேலன் என்ற மருத்துவர் இருந்தார். இந்த மருத்துவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஹியூமர்ஸுங்கிற கோட்பாட்டை எடுத்துக்கிறார். ஹியூமர்ஸுங்கிற கோட்பாட்டுன்னு உண்மைதானே எடுத்துக்கிறாரு. அந்த கோட்பாட்டில் இருந்த இன்னொரு கோணத்தை ஒரு மிக முக்கியமான கோணமாக கொண்டு வர்றார். என்னென்னா, ஒரு மனிதனுக்கு வந்துட்டு நோய் வருமா இல்லையாங்கிறத மட்டும் அந்த ஹியூமர்ஸ் முடிவு பண்ணுறது இல்லைங்க, ஒரு மனிதனுடைய குணம் என்னவாக இருக்கும். உதாரணத்துக்கு யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு ரொம்ப திமிராக நடந்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன சொல்லுவோம், கொழுப்பு பிடிச்சிருக்கான் பாரு. கொழுப்புக்கும் திமிருக்கும் என்னங்க தொடர்பு? பெருசாக தொடர்பு இல்லை. ஆனால் உடல் உழைப்பு குறைக்கிறப்போ நமக்கு கொழுப்பு ஏற்படுது. அப்போ உடல் உழைப்பு குறைவாக இருக்கிறவன் அடுத்தவனை வந்து அதட்டுவான்ற ஒரு மனநிலை அடிப்படையில் நம்ம வந்து கொழுப்பை வந்து திமிருன்னு புரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி கேலன் ஒரு கோட்பாட்டை உருவாக்குறாரு.
அதான் ஏற்கனவே இருந்த கோட்பாடு தான் இவர் வந்து வலுப்படுத்துறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஹியூமர்ஸ்ன்ற அந்த 4 திரவங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த திரவங்கள் வந்து அதிகரிக்கிறப்போ ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு குணம் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அவர் பிரித்த பிரிவுபடி பார்த்தீங்கன்னா, உடலில் ரத்தம் அதிகமாக இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து சாங்குயின் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. இந்த சாங்குயின் என்று சொல்லக்கூடிய மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா, எக்ஸ்ட்ரோவர்ட்னு சொல்லுவாங்க, வெளிமுகமான மனிதர்கள். நல்லா பார்க்க குதூகலமாக இருப்பாங்க, யாராவது பேசுனீங்கன்னா உடனே சேர்ந்துப்பாங்க. ஒரு 5 பேர் சேர்ந்து வந்து வாழ்கன்னா 6வது ஆளாக இவனும் வாழ்கம்மா, சோஷியல் அனிமலாக இருப்பாங்க. சாங்குயின் அப்படின்னு பிரிக்கிறாரு. அதுக்கு அடுத்தது மஞ்சள் பித்தம் வந்து அதிகமாக இருக்கக்கூடியவங்கள கோலரிக் அப்படின்னு பிரிக்கிறாரு. அதாவது வந்துட்டு ஆற்றல் மிக்கவங்களாக இருப்பாங்க, ஆர்வம் மிக்கவங்களாக இருப்பாங்க, கவர்ச்சி மிக்கவங்களாக இருப்பாங்க. இந்த திரைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், அப்புறம் வந்து கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், பார்த்தோன்னே ஈர்க்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் வந்துட்டு மஞ்சள் பித்தம் இருக்கக்கூடிய கோலரிக் பிரிவை சேர்ந்தவங்க அப்படின்னு பிரிக்கிறாரு. அதுக்கு அடுத்ததாக கருப்பு பித்தம். இந்த கருப்பு பித்தம் இருக்கவங்களுக்கு இவர் வச்ச பேர் என்னென்னா மெலோன்கலிக். இப்போ சொல்லுவாங்கள்ல, பாட்டில் எனக்கு மெலோன்கலிக்கான சாங்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா சோக பாடல்கள்லாம் பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். இதுவும் வந்து கிரேக்க சொல் தான், இன்றைக்கி நம்ம ஆங்கிலத்திலையும் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்போது அந்த மெலோன்கலிக் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அடுத்தவங்க மேலே அக்கறைப்படுறவங்களா இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க, அவங்களுக்கு படைப்பாற்றல் இருக்கும். அப்போ இந்த படைப்பாற்றல் என்ன ஆகும்னா, அடுத்தவங்களோட சோகத்தை துயரத்தை எல்லாம் இவங்க உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒருத்தவங்க பக்கத்து தெருவில் இறந்து போயிருப்பாங்க, அவங்க வீட்டு ஆளுங்களே அமைதியாக உட்காந்துருவாங்க. இவர் வந்து அவ்வளோ பெரிய இழப்பு தெரியுமா அப்படின்னு எழுதிட்டு இருப்பாங்க இல்லைங்களா. இவங்கெல்லாம் வந்துட்டு மெலோன்கலிக் பிரிவில் வந்துட்டு சேர்த்தாங்க. அதுக்கு அடுத்ததாக சளி அதிகமாக இருக்கக்கூடியவங்களில் ஃப்ளக்மேட்டிக் அப்படின்ற ஒரு பிரிவில் பிரித்தார். அப்படின்னா வந்து நம்பகத்தன்மையானவர்களாக இருப்பாங்க, கருணையானவங்களாக இருப்பாங்க, பாசம் வைப்பாங்க அப்படின்னு அவர் பிரித்தார். இந்த ஹியூமர்ஸ் கோட்பாடு வந்துட்டு அதுக்கு பின்னாடியும் வலுவடைஞ்சிச்சு. அப்போ ஒரு மனுஷனுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் போனால் தான் அதுக்கு மட்டும் ஹியூமர்ஸ் காரணம் கிடையாது, ஒரு மனுஷன் யாராக இருக்கான்றதே ஹியூமர்ஸ் தான் தீர்மானிக்குதுன்ற ஒரு கோட்பாடு அங்கே வந்து வந்தது. அப்போது 16வது நூற்றாண்டில் இருந்த ஒரு நாடக ஆசிரியர் பென் ஜான்சன் அப்படின்னு பேர் அவருக்கு. அவர் வந்துட்டு காமெடி ஆஃப் ஹியூமர்ஸ் அப்படின்னு ஒரு நாடகமே எழுதினார். அதில் பார்த்தீங்கன்னா, இந்த பித்தம் அதிகமாக இருக்கிறவன் எப்படியெல்லாம் நடந்துப்பான், ரத்தம் அதிகமாக இருக்கிறவன் எப்படியெல்லாம் நடந்துப்பான்னு ஒரு நாடகம் 16வது நூற்றாண்டிலே இருந்துச்சு. இந்த காமெடினா என்னங்க, அதையும் இப்போ நகைச்சுவை என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ நாடகங்கள் இருக்குல்ல, நாடகங்களில் வந்துட்டு இன்பவியல் நாடகம், துன்பவியல் நாடகம்னு 2ஆக பிரிப்பாங்க. சீனாவில் பெரும்பாலான நாடகங்கள் வந்து துன்பவியல் நாடகங்கள். கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சு போகிறப்போ சீனா படம்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து கதாநாயகன் டக்குன்னு சுட்டுருவாங்க, இல்லை கதாநாயகி மேலே அம்பு பாஞ்சு செத்து போயிடுவாங்க. சீனாவில் இருக்கலாம் ஆஹா எவ்வளோ நல்லா இருக்குன்னு கை தட்டுவாங்க. ஏன்னா சீன நாடக மரபுன்றது பார்த்தீங்கன்னா துன்பவியல் நாடகமாகவே வரும். தமிழில் நல்லதங்கால் கதை தான் ஒரே பெரிய துன்பவியல் கதை, மற்ற எல்லாமே நமக்கு சுபமாக முடிச்சிச்சுனா தான் நம்ம கதை ஒத்துப்போம். வசந்த மாளிகைன்னு ஒரு படம் எடுத்தாங்க, நம்மளாம் ஓட விட்டோமா, அது எப்படி கதாநாயகன் சாகலான்னு தியேட்டர் கிழிச்சானுங்க. அப்புறம் வேறு வழி இல்லாமல் ஒரு டாக்டர் வராரு, கதாநாயகனை பொழைச்சிட்டாருனோன்னா அதே படம் 150 நாள் ஓடிச்சு. அப்போ நம்ம ஊருக்கு என்னென்னா, இந்த இன்பவியல் முடிவு தான் பிடிக்கும், துன்பவியல் முடிவு பிடிக்காது, நம்ம இயல்பு. அப்போது நாடகம் எழுதுகிறப்போ இந்த இன்பவியல் முடிவோடு முடியக்கூடிய நாடகங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த நாடகங்களுக்கு காமெடி அப்படின்னு பேர். இன்பம் காமெடி அப்படின்றது காலப்போக்கில் நகைச்சுவை காமெடின்னு மாறிடுச்சு. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஹியூமர்ஸ் அப்படின்னாலும் காமெடி கிடையாது, காமெடினாலும் காமெடி கிடையாது. ஆனால் காலப்போக்கில் மொழி எல்லாம் இருக்கக்கூடிய சிக்கல்கள் இதெல்லாம் அப்படியே பின்னாடி வந்து இது மாறி வந்துச்சுன்னு நம்ம பார்க்குறோம். அப்படியாக இவர் இந்த இதை உருவாக்குனார். இப்போ நமக்கு ஒரு கேள்வி வருது, 4 திரவம் இருக்குங்க, அந்த 4 திரவத்தால் ஒருத்தவனுக்கு குணாதிசயம் இப்படி தான் இருக்குன்னா நம்ம குணத்தை போய் மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ஆனால் இந்த 4 திரவத்தில் ஏதோ ஒன்று அதிகரித்து நோய் வருது இல்லை, அப்போ நோயை மாற்றணும்னா என்ன பண்ணுறதுன்றப்போ 2 விதமாக அவங்க சொல்கிறாங்க. ஒன்று, அதற்கு எதிரான திரவத்தை செலுத்துறது, அப்போ அது சமநிலைக்கு வரும். இல்லாட்டி எந்த திரவம் அதிகமாக இருக்குதோ அதை குறைக்கிறது அப்படின்றாங்க. இப்போ எந்த திரவம் அதிகரிச்சிருக்கு, எந்த திரவம் குறைச்சலாக இருக்குன்றது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றப்போ அதுக்கு அவங்க ஃபார்முலா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, மனிதனுடைய இந்த உடல் வெப்பநிலையையும் தோல் எப்படி இருக்குன்றதையும் வச்சு அவங்களுக்கு வந்து எந்த திரவம் அப்போ அதிகரிச்சிருக்குன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற ஒரு சூத்திரத்தை வந்துட்டு சொல்கிறாங்க. அந்த சூத்திரம் பார்த்திங்கன்னா, மனித உடல் வெப்பமாக இருக்குது, அதே சமயம் அதில் ஈரப்பதமாகவும் இருக்குது. வெப்பமாக இருக்குது, ஈரப்பதமாகவும் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து இரத்த அதிகரிப்பு தான் காரணம் அப்படின்றாங்க. மனித உடல் குளிர்ச்சியாக இருக்குது, ஈரப்பதமாகவும் இருக்குன்னா அதுக்கு வந்துட்டு சளி தான் காரணம் அப்படின்றாங்க. மனித உடல் சூடாக இருக்குது, வறண்டு போயிருக்குன்னா அதுக்கு வந்துட்டு மஞ்சள் பித்த அதிகரிப்பு காரணன்றாங்க. மனித உடல் குளிர்ச்சியாக இருக்குது, வறண்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு கருப்பு பித்த அதிகரிப்பு தான் காரணம் அப்படின்றாங்க. அப்புறம் இரத்தத்துக்கு கருப்பு பித்தம் எதிரானதுன்றாங்க, சளிக்கு மஞ்சள் பித்தம் எதிரானதுன்றாங்க. அப்போ ஒன்றை வந்து இன்னொன்று வச்சு கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு இதை பிரிக்கிறாங்க.
இப்படியாகத்தான் வந்து நோயினுடைய சிகிச்சைங்கிறது கேலன் காலம் வரைக்கும் இருந்தது. இதில் என்ன சிக்கல்னா, இப்போ ஒரு நபர் இருக்கிறாரு, அவருக்கு வந்துட்டு சளி பிடிச்சி கொஞ்சம் பிரச்சனையாகுதுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஒரு காய்ச்சல் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது காய்ச்சல் வந்தவங்களுக்கு வந்துட்டு உடல் எப்படி இருக்கும்? சூடாக இருக்கும். அப்போ தொட்டு பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து வறண்டு இருக்குமா இல்லை ஈரப்பதமாக இருக்குமா? அப்போது ஒரு மனுஷனுக்கு வந்து உடல் வெப்பமாக இருந்து ஈரப்பதமாக இருந்துச்சுன்னா இவங்களுடைய விதிமுறைப்படி அதுக்கு காரணம் இரத்த அதிகரிப்பு. சில மருத்துவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ரத்தத்தை வந்துட்டு கருப்பு பித்தத்தை வச்சு சரி பண்ணலாம் அப்படின்னு பண்ணாங்க. சில மருத்துவர்கள் வந்து ஷார்ட்கட் யோசிப்பாங்கல்ல. நம்ம ஊர்லேயே கைராசி டாக்டர்னு சில பேர் இருப்பாங்க. நான் போனேங்க, ஒரு மாத்திரை கொடுத்தாரு, அப்படியே குணமாயிட்டுங்க, ரொம்ப நல்ல டாக்டருமாங்க. அவங்க தான் மோசமான டாக்டர். ஏன்னா ஒரு நல்ல மருத்துவர் என்ன பண்ணணும்னா, நீங்கள் போகிறப்போ உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்ட முடியுமான்னு முதல்ல பார்க்கணும். ஒரு நாளைக்கு வாங்க, அப்பயும் உங்களுக்கு காய்ச்சல் இருந்துச்சுன்னா நான் மருந்து தரேன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, அவன் நல்ல டாக்டர். இல்லைங்க, நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்ட முடியலைன்னா குறைச்சலாம் மருந்து, அளவு ரொம்ப குறைச்சலாக ஒரு மருந்து கொடுத்து இதை போடுங்க, 2 நாளுக்கு போடுங்க. ஏன்னா நீங்கள் முழு மாத்திரை போட்டிங்கன்னா வயிறு வந்துடும், சைடு எஃபெக்ட்லாம் வரும்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அவங்க நல்ல டாக்டர். இதெல்லாம் நடக்கலைன்றப்போ 3ஆவது நாள் வந்துட்டு ஒரு முழு அளவில் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு ஒரு அளவு இருக்கோ அந்த அளவுக்கு மருந்து கொடுத்து போட சொன்னாங்கன்னா அவர் வழி இல்லாமல் போட சொல்கிறாருன்னு அர்த்தம். ஆனால் இப்போ இருக்கிற கைராசி டாக்டர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, போன உடனேயே 3ஆவதாக போட வேண்டிய மாத்திரையை கொடுத்துட்டு 4ஆவதாக கொடுக்க வேண்டிய ஊசியை குத்திடுவாங்க. குத்துனா உடம்பு என்ன ஆகும்னா, நம்ம கரப்பாம்பூச்சிக்கு கரண்ட் ஷாக் வச்ச மாதிரி ஆகிடும். அப்படி நின்றுட்டு இருப்பாங்க. நான் ஓடணும், நல்லாயிட்டேன் அப்படிம்பாங்க. ஆனால் இதே மாதிரி ஒரு 10 தடவை 15 தடவை பண்ணிங்கன்னா இந்த மருந்து அவங்க உடம்பு ஏற்றுக்காது. இந்த மருந்து அவங்க உடம்பு ஏற்கனவே பார்த்துருச்சு. நம்ம வீட்டில் கரப்பாம்பூச்சிக்கு ஒரு மருந்து அடிக்கிறோம்ல, அதே வந்து கரப்பாம்பூச்சிக்கு இப்போ வந்து கேட்க மாட்டேன்துங்க. அந்த மருந்து டப்பா மேலே ஏறி ஓடும், பார்த்துருக்கீங்களா? அப்போ ஒரு கரப்பாம்பூச்சியே ஒரு மருந்து, இத்தினோண்டு கரப்பாம்பூச்சியே ஒரு மருந்து வந்துட்டு ரொம்ப நாளைக்கு கட்டுப்படுத்த முடியாதுன்னா இவ்வளோ பெரிய கரப்பாம்பூச்சி நம்ம இருக்கோம். இத்தினோண்டு மாத்திரை எத்தனை தடவை கட்டுப்படுத்துன்னு நினைக்கிறீங்க? அப்போ நல்ல மருத்துவர்னா கூடுமான வரைக்கும் மருந்தை தவிர்க்க பார்ப்பவர்கள் தான் நல்ல மருத்துவர்கள். ஆனால் நம்ம என்னென்னு புரிஞ்சுக்கிறோம், நான் போனேன் எனக்கு உடனே சரியாக போச்சு. இப்போ பக்க விளைவுலாம் யார் ராஜா சமாளிப்பாங்க? நீங்கள் வந்துட்டு சில பேர் வந்துட்டு கொஞ்சம் ஜுரம் அடிக்குதுன்னு மாத்திரை போடுவாங்க. போட்டோன்னா வாய் வெந்து போதா இல்லையா, வயிறு வெந்து போதா இல்லையா, ஒரு வாரத்துக்கு ஒழுங்காக சாப்பிட முடியாமல் சுற்றிட்டு இருக்கோமா இல்லையா? சில மாத்திரையை போட்டு நல்லா இருக்கும், ஆனால் நைட் தூக்கம் வராது. எனக்கு தூக்கமே வரல அப்படின்ட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பக்க விளைவுகள் நிறையா இருக்குல்ல. அப்போ இதெல்லாம் வருது இல்லை, இதுக்கு யாராவது டாக்டர் சொல்லியிருக்காங்களா, இருக்கு அவர் கொடுத்த மருந்து பக்க விளைவு வந்துட்டுங்க மோசமான டாக்டர்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவு அப்படி தான். இப்படியாக கிரேக்கர்கள் காலத்துலேயும் சில டாக்டர்கள் இருந்தாங்க, ரொம்ப நல்ல டாக்டர்கள். அவங்களுக்கு என்ன சந்தேகம்னா, இப்போ ரத்தம் அதிகரித்து தானே ஒருத்தவனுக்கு காய்ச்சல் வருது, இதுக்கு எதுக்கு நம்ம கருப்பு பித்தத்தை கொடுத்து அதிகரிச்சுட்டு குணப்படுத்திக்கிட்டு ரத்தத்தை வெளியேற்றுவோம்? கிரேக்கத்தில் நடந்ததுங்க, அறுத்து ரத்தத்தை வெளியேற்றுவாங்க, அப்போ ரத்தம் குறைஞ்சி காய்ச்சல் குறையும் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. அதில் எவ்வளோ பேர் பொழைச்சாங்கன்னு நம்மக்கிட்ட இன்றைக்கி ரெக்கார்டு கிடையாது. இப்படியாகத்தான் இந்த மருத்துவ முறை அப்படிங்கிறது வந்துட்டு இயங்க ஆரம்பிச்சது. இப்போ வந்து சித்த மருத்துவத்திலையும் நமக்கு சில முறைகள் இருக்குது. இந்த ரத்தத்தை வந்து வெளியேற்றத்துக்கு ஒரு முறைகள் இருக்குது. அதே மாதிரியாக பார்த்திங்கன்னா வந்து பேதி கொடுக்கறதுன்னு ஒரு முறை இருக்குது, வேர்க்க வைக்கிறதுன்னு ஒரு முறைகள் இருக்குது. இதே முறைகள் ஆயுர்வேதத்துலேயும் இருக்குது. இந்த முறைகள் தான் பெரிய அளவில் இந்த மருத்துவத்திலையும் பின்பற்றப்பட்டது, கிரேக்க மருத்துவத்திலையும். அப்போது 16ஆவது நூற்றாண்டில் பார்க்குறப்போ பார்த்திங்கன்னா இந்த மருத்துவத்தை யாராவது எடுத்துக்கணுன்னா ஒரு பெரிய தைரியத்தோடு தான் போகணும். இப்போ நம்மலாம் ஊசியை பார்த்தாலே பயப்படுறோம் இல்லைங்களா, பெரும்பாலானவங்களுக்கு அந்த பயம் இருக்கும், நாங்கள் எதுக்கு குத்திட்டு அப்படிமோ. ஆனால் இவ்வளோ பெரிய கத்தி எடுத்துகிட்டு வருவாங்க, பக்கத்துலேயே உட்காந்து சாணம் தீட்டுவாங்க. அதை அறுக்க போகிறோன்னு சாணம் தீட்டி அப்புறமா அதை வந்து சுடுதண்ணிக்குள்ளேயோ ஆல்கஹால்லையோ விட்டு ஆட்டிட்டு கொஞ்சம் மேலே பார்த்து படுங்க வலிக்காதுன்றப்ப எப்போ இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்போது இந்த போருக்கு போகிற வீரர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வேறு வழி கிடையாது, பயம் இருந்தாலும் மறைச்சிட்டு அதை பார்த்துக்கணும். சில பேர் இருக்கப்போ இந்த கத்திக்கு பதிலாக நான் செத்துடுறேங்க பரவாயில்ல அப்படின்னு போவாங்க இல்லைங்களா, இதுவும் நடக்கும். அதனால் இந்த மருத்துவ முறை வந்து 16ஆவது நூற்றாண்டில் ஹீரோயிக் மெடிசன், வீர மருத்துவங்கிற பேரில் தான் அறியப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 17ஆவது நூற்றாண்டு 18ஆவது நூற்றாண்டு இந்த காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா வீர மருத்துவ யுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 18ஆவது நூற்றாண்டு வரைக்கும் இந்த கிரேக்க மருத்துவத்துக்கு பெயரே வந்து பார்த்திங்கன்னா வீர மருத்துவம், ஹீரோயிக் மெடிசனுங்கிற பேரில் தான் இருந்துச்சு. இப்படி இருக்கிறப்போ இந்த வீர மருத்துவம்னு அழைக்கப்பட்ட ஒரு மருத்துவம், அதாவது தைரியமாக போனதான் அப்படின்னு அழைக்கப்பட்ட ஒரு மருத்துவம் எப்படிங்க அலோபதி மருத்துவமாக மாறிச்சு? ஒரு கேள்வி வருது இல்லைங்களா. என்னென்னா, ஹோமியோபதி அப்படின்ற ஒரு மருத்துவம் கிபி 1796ஆவது ஆண்டில் சாமுவேல் ஹானிமன் அப்படிங்கிற ஒரு மருத்துவரால் கண்டறியப்பட்டது. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மருத்துவ முறையில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எதிரானதை சரி செய்யும். இப்போ இவங்க கூட பேசினாங்க இல்லைங்களா, நோயை மறுப்பது தான் மருந்து.
நோய்க்கு எதிராக நம்ம மருந்து கொடுக்குறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சித்த மருத்துவம், இதுதான் ஆயுர்வேத மருத்துவம், இதுதான் ஹீரோயிக் மருத்துவம். ஆனால் சாமுவேல் ஹானிமன் என்ன சொன்னார் அப்படின்னா, அப்படி கிடையாதுங்க. ஒரு ஆரோக்கியமான ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் வந்துட்டு ஒரு பொருளை சாப்பிட்றாரு, அவருக்கு ஒரு நோய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நோயுற்ற மனிதர் இருக்கிறார், அவருக்கு இதே மருந்தை கொடுத்தோன்னா நோய் குணமாயிடும் அப்படின்னாரு. புரியறது கடினமாக இருக்குது இல்லைங்களா? நான் இன்னும் எளிமைப்படுத்தி சொல்கிறேன். இப்போது ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு அம்மை வந்து போடுது பாக்டீரியாவால். அம்மை தடுப்பூசி போடுறாங்கல்ல, அந்த தடுப்பூசியில் என்ன இருக்குது? அதே பாக்டீரியா தான் இருக்குது. அப்போது ஒரு வலிமை குறைவான பாக்டீரியாவை குறைச்சலாக கொடுக்குறப்போ மனித உடலுக்கு வந்து ஒரு இம்யூனிட்டி ஏற்பட்டு வலிமை அதிகமான பாக்டீரியா வரப்போ எதிர்த்து நிற்குது இல்லைங்களா? இப்படியாக ஒரு விஷம் வாய்ந்த பொருளாக இருந்தாலும் அந்த அளவு குறைவாக கொடுக்குறப்போ மனிதர்களுக்கு வந்துட்டு ஒரு இம்யூனிட்டி வரும். அதை வச்சு அவங்க நோயை எதிர்க்கலாங்கிற அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு முறை தான் ஹோமியோபதி அப்படின்ற ஒரு முறை. பேத்தோஸ் அப்படின்னா வந்துட்டு துன்பம் அல்லது நோய் அப்படின்னு அர்த்தம். பேத்தாசாங்னு சொல்கிறாங்கல்ல, பேத்தாஸ் அப்படிங்கிறது. ஹோமியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று இணையானது அல்லது நேரானது அப்படின்னு அர்த்தம். ஹோமோங்கிற வார்த்தை, ஹோமியோன்ற வார்த்தை எல்லாமே ஒரே மூலத்துலேருந்து தான் வந்தது. அப்போது ஹோமியோபதி அப்படின்னா ஒன்றுக்கு நேரான மருந்து கொடுத்து அதை குணப்படுத்துறது ஹோமியோபதி. இப்போ இந்த ஹோமியோபதியை இவர் உருவாக்குற காலம் வரைக்கும் அலோபதினு ஒரு மருத்துவமே கிடையாது. இவர் ஹோமியோபதியை உருவாக்கி அதை வந்து பெரிய அளவில் கொண்டு வர்றார். கொண்டு வர்றப்ப என்ன சிக்கல் வருதுன்னா, உங்கள் மருத்துவத்துக்கு பேர் வந்து ஹோமியோபதின்றீங்களா, அப்போ மற்ற மருத்துவத்துக்கெல்லாம் என்ன பேருன்னு இவர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ வந்து மற்ற மருத்துவத்தை வந்து வளர்க்கணும், ஆதரிக்கணுன்ற எந்த எண்ணமும் ஒரு கிடையாது. இருந்தாலும் தன்னுடைய மருத்துவத்தில் இருந்து மற்ற மருத்துவத்தை வந்து வேறுபடுத்தி காமிக்கிறதுக்காக அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கு பேர் வந்து அலோபதி அப்படின்னு இவர் தான் பேர் வைக்கிறார். 1810 ஆண்டில் தான் வந்துட்டு, தம்பி இந்த குழந்தைக்கு அலோபதினு பேர் வைக்கிறேன் அப்படின்னு ஹானிமன் வந்து சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி அலோபதினு ஒரு மருத்துவ முறையே கிடையாது. அலோபதினா வேறு ஒன்றும் கிடையாது. அலோஸ் அப்படின்னா மாறாக அல்லது எதிராக அப்படின்னு அர்த்தம். ஐயா சொன்னாங்க இல்லைங்களா, மருந்துன்றது எதிராக கொடுக்கப்படுறதுன்ட்டு. அதே மாதிரி அலோபதி அப்படின்னா ஒரு நோய்க்கு அதற்கு எதிரான மருந்தை கொடுப்பதுன்னு அர்த்தம். இந்த வரையறை எப்படி பார்த்தீங்கன்னா, சித்த மருந்தும் அலோபதி தான், ஆயுர்வேத மருந்தும் அலோபதி தான், எகிப்தில் இருந்த மருத்துவத்துக்கு பேரும் அலோபதி தான், மெசடோமியாவில் இருந்த மருத்துவத்துக்கு பேரும் அலோபதி தான், வீரயுக மருத்துவத்துக்கு பேரும் அலோபதி தான். ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, எது எதெல்லாம் ஹோமியோபதி இல்லையோ அது எல்லாத்துக்கும் ஒரே பேர் தான், அது எல்லாமே அலோபதி தான். அப்போ அலோபதி மருத்துவம்னு ஒன்று தனியாக இருக்கான்னா கிடையாது இல்லைங்களா? இப்படி தான் அதுக்கு வந்து பேர் கிடைக்குது. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த வீர மருத்துவ யுகம்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த ஹீரோயிக் மெடிசன் வளர்ந்த காலகட்டத்தில், இந்த காலகட்டத்தில் உலகத்தில் பல்வேறு அறிவியல் கண்டுபிடிப்புகள் வந்து நிகழ்கின்றன. ஒரு கண்டுபிடிப்பு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சீனா இருக்குல்ல, இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. நமக்கு வந்து மருத்துவத்தில் பொன்னூசி குத்துறதுன்னு ஒரு மரபு இருக்குது. எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல. ஊசி குத்தக்கூடிய மரபு நமக்கும் இருந்தது, சீனாவுக்கும் இருந்தது. சீனாவில் தான் முதல்ல அம்மைக்கு ஊசி குத்தலான்னு கண்டுபிடிச்சாங்க. அதை பின்னாடி எட்வர்ட் ஜென்னருங்கிறவர் 1796 ஆண்டில் ஐரோப்பாவுக்கு அறிமுகப்படுத்துகிறார். அதுக்கு பின்னாடி ஊசி போட்டால் அம்மை போயிடுன்ற ஒரு விஷயம் தெரிய வருது. அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த எப்படி வந்துட்டு இந்த நோய் குணமாகுது, ஒரு அம்மை எப்படி இன்னொரு அம்மையை குணப்படுத்துன்னு ஆய்வு பண்ணுறப்போ நுண்ணீர்னு ஒன்று இருக்குன்றத 1860-70களில் லூயி பாஸ்டரும் ராபர்ட் கோக்குங்கிற அறிவியலாளரும் கண்டுபிடிச்சி ஜெர்ம் தியரின்னு ஒன்று கொண்டு வராங்க. உலகத்துலேருந்து வைரஸ்னு ஒன்று இருக்குது, பாக்டீரியான்னு ஒன்று இருக்குது, இது ரெண்டும் தான் போய் மனிதர்களுக்கு நோய்களை உருவாக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்துட்டு இப்படி தான் நடந்தது. ஒருவேளை சீனாவில் வந்துட்டு தடுப்பூசி குத்துற முறை இல்லைன்னா ஐரோப்பாவில் பாக்டீரியாவையும் வைரஸையும் கண்டுபிடிச்சிருக்கவே மாட்டாங்க. அதான் உண்மை. அதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னா, பாராசெல்சஸ் அப்படின்ற ஒரு நபர் இருக்கிறாரு. இவர் 16ஆவது நூற்றாண்டில் ஒரு ஆய்வு பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு தாவரம் இருக்குது, ஒரு பெரிய தாவரம் இருக்குது, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த தாவரத்தை அப்படியே சாப்பிட்டா தான் உடம்பு வந்து சரியாக போகும்னு நம்புவாங்க. இவர் என்ன கேட்குறாருன்னா, ஏன் அந்த தாவரத்தை நம்ம முழுசாக சாப்பிட்ணும்? அந்த தாவரத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருள் தானே நமக்கு வந்து உடல் நலத்தை சரி பண்ணுது. அப்போ அந்த ஒரு பொருளை மட்டும் தனியாக எடுத்து அதை மட்டும் சாப்பிட்டா உடம்பு சரியாயிடும் இல்லையான்றாரு. அப்போ தாவரங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பொருளுக்கு குவிண்டசென்ஸ் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறார். ஆனால் உண்மையில் அது என்னென்ன ஒரு பிரிச்செல்லாம் காமிக்கல, ஒரு தியரிட்டிக்கலாக ஒரு பேர் வைக்கிறார். ஒவ்வொரு மருத்துவ பொருளையும் ஒரு குவிண்டசென்ஸ் இருக்கும், அது தனியாக பிரிக்கணுன்றார். அதுக்கு பின்னாடி 19ஆவது நூற்றாண்டில் என்ன நடக்குதுன்னா, இப்படி இருக்கக்கூடிய அந்த மருத்துவ குணம் மிக்க பொருளுக்கு ஆல்கலாய்டு அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இந்த ஆல்கலாய்டு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் கலந்த கரிம சேர்மங்களாக இருக்கும். அப்போ ஒரு தாவரத்தை எடுத்து அதில் ஆல்கலாய்டை எடுத்தோம்னாலே அதனுடைய மருத்துவ பண்பை எடுத்துடலான்றது 19ஆவது நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போ இந்த முறையை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜெர்மனியை சேர்ந்த மருந்தாளுநராக இருந்த ஃப்ரெட்ரிக் செட்னூரர் அப்படிங்கிறவர், அது வரைக்கும் ஓபிஎம்னு ஒரு செடி இருக்கும், கஞ்சா செடி இருக்குங்க இல்லைங்களா, அந்த செடியை வச்சு தான் எல்லாருக்கும் மயக்க மருந்தெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க.
இவர் அந்த ஓபியத்தை எடுத்து அதில் இருக்கக்கூடிய ஆல்கலாய்டுகளை ஆய்வு செஞ்சு அந்த ஓபியத்தில் இருந்து தனியாக மார்பின்கிற ஒரு போதைப் பொருளை எடுக்கிறார். முதலாக ஒரு தாவரத்தில் இருந்து அந்த தாவரத்தினுடைய மருத்துவ பண்பு தனியாக பிரிக்கப்பட்டது இப்போ தான். இவர் தான் பிரித்து காமிக்கிறார். அதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னா, இவரோட வெற்றியை பார்த்து எல்லாரும் பல்வேறு பொருட்கள் அந்த மாதிரி ஆய்வு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போது சின்கோனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்தினுடைய இலை அந்த பட்டையை வச்சு தான் வந்துட்டு மலேரியாவுக்கு மருந்து கண்டுபிடிச்சாங்க. ரொம்ப வெற்றிகரமாக இருந்த ஒரு மருந்து அது. அந்த சின்கோனா மரத்தில் இருந்துட்டு குயினைன் அப்படிங்கிற ஒரு பொருளை தனியாக பிரித்து எடுக்கிறாங்க. குயினைன் தான் அந்த மருந்து, சின்கோனாவில் இருக்க மருந்து அப்படின்னு பிரித்து எடுக்கிறாங்க. காஃபி குடிப்போம் இல்லைங்களா, காஃபி குடிக்கிற பேர் புத்துணர்ச்சி வரும் இல்லைங்களா, அதுக்கு காரணம் அதில் கேஃபின் அப்படிங்கிற ஒரு பொருள். காஃபியில் இருந்துட்டு கேஃபினை தனியாக பிரித்து எடுக்கிறாங்க. புகையிலையை வந்து பயன்படுத்துவாங்க இல்லைங்களா, புகையிலையில் இருக்கக்கூடிய நிக்கோடின் அப்படின்ற ஒரு பொருள், அதுதான் வந்து புகையிலை பயன்படுத்துகிறவங்களுக்கு ஒரு மாதிரியான ஈர்ப்பையும் ஒரு மோசமான மனநிலையும் உருவாக்குது. அப்போ புகையிலையிலேருந்து நிக்கோடினை பிரித்து எடுக்கிறாங்க. இப்படியாக ஒரு மூலப்பொருளில் இருந்துட்டு அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணம் அல்லது வந்து மனிதர்கள் மேலே செயலாற்றக்கூடிய பொருட்கள்லாம் தனித்தனியாக பிரித்து எடுத்து எல்லாம் பிரித்து வைக்கிறாங்க. இது நடக்குது. இப்படி பிரிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ரொம்ப பழமையான முறை இருக்குது, இப்போ வேறு முறை இருக்குது. இப்போ பழைய முறையில் ஏன்னா சித்த மருத்துவம் தயாரிக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு முறை இருக்கும் இல்லைங்களா, ஏறத்தாலும் அந்த முறையில் தான் பிரித்து எடுத்தாங்க. முதல்ல பார்த்திங்கன்னா அந்த மரத்தோட இலை பட்டை அல்லது வேர் என்ன வேணுமோ அதை முதல்ல தனியாக எடுப்பாங்க. அப்புறம் வந்து அதை நல்லா உலர்த்தி காய வச்சு இடித்து பொடியாக்குவாங்க. அதற்கு பிறகு ஏதாவது ஒரு கரைப்பானில் ஊற வைப்பாங்க. சிலது தண்ணியில் கரையும், தண்ணியில் ஊற வைப்பாங்க. தண்ணியில் கரையெல்லாம் ஆல்கஹாலில் ஊற வைப்பாங்க. ஆல்கஹாலில் கரையெல்லாம் ஈத்தரில் ஊற வைப்பாங்க. ஏதாவது ஒன்றில் ஊற வச்சு அதுலேருந்து வந்துட்டு அந்த திரவத்தையும் அந்த தண்ணியும் ஒன்றா கலந்து கரைச்சிருவாங்க. கரைச்ச பின்னாடி அதை வடிகட்டுவாங்க. வடிகட்டி, ஏன்னா மூலப்பொருள் வந்து தண்ணியோட தனியாக வந்துடும், வடிகட்டி மேலே இருக்க கசடெல்லாம் எடுத்துருவாங்க. எடுத்துட்டு இவங்க கலந்த ஆல்கஹால் அல்லது ஈத்தர் அல்லது தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அது இருக்க அப்படியே அதை வச்சு சூடுபடுத்துகிறப்போ ஆல்கஹாலோ ஈத்தரோ தண்ணியோ ஆவியாக மேலே போயிடும். அதுலேருந்து எடுத்த பொருள் வந்து கீழே தங்கும். அப்படி தங்குற பொருளில் இருந்து தான் அவங்க வந்து அந்த ஆல்கலையில் பிரித்து எடுப்பாங்க. இதுதான் அங்கே ஆரம்ப காலகட்ட முறை. இப்போ வந்து நம்ம அப்படி பண்ணுறதில்ல. இப்போ வந்துட்டு அதுக்கு வேறு வேறு முறைகள் இருக்குது. போலாரிட்டி அப்படின்னு ஒரு முறையை பயன்படுத்துகிறாங்க. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு தாவரம் இருக்குங்க. இந்த தாவரத்தில் இருக்கிற ஒரு 1000 பொருள் இருக்குது ஒரு தாவரத்தில்னு வச்சுக்கோங்களேன். அதில் 100 பொருள் வந்து தண்ணியில் கரையும், 100 பொருள் வந்து ஹெக்ஸனில் கரையும், 100 பொருள் வந்து ஈத்தரில் கரையும்னு வச்சுக்கோங்களேன். அதை முதல்ல வந்துட்டு நம்ம தண்ணியில் கரைச்சி தண்ணியில் கரைகிறதெல்லாம் எடுத்துருவாங்க. அப்புறமா ஈத்தர்லாம் மற்றெல்லாம் கலப்பாங்க. இப்போது உதாரணத்துக்கு உப்புகள் இருக்குது, எதை வச்சு கரைப்பீங்க? நல்லெண்ணெய் இருக்குது, எப்படி கரைப்பீங்க? தெர்மோகோல் இருக்குது இல்லைங்களா, அது வந்து திடப்பொருளா திரவ பொருளா? திடப்பொருள். தண்ணியில் போட்டால் தெர்மோகோல் என்ன பண்ணும்? தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரியும், மிதக்கும் இல்லைங்களா. அதே தெர்மோகோலை தூக்கி பெட்ரோலில் போட்டிங்கன்னா என்ன ஆகும்? கரைஞ்சிரும். அப்போது தெர்மோகோலுங்கிற ஒரு திடப்பொருள் பெட்ரோலுங்கிற ஒரு கரைசலில் போகிறப்ப என்ன ஆகுது? கரைப்பானில் போகிறப்போ கரைஞ்சிடுது இல்லைங்களா. அப்போது ஒவ்வொரு பொருளும் இந்த கரைப்பான்களில் கரையணும் வச்சுருக்கிறாங்க. போலாரிட்டியை வச்சுட்டு ஒன்றில் போட்டு கரைச்சி எடுப்பாங்க. எடுத்து அது கரைஞ்ச பொருள் இருக்குல்ல, அதுக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட்னு பேர். இப்போ ஹெக்ஸேனில் வந்து அது கரையுதுன்னா அப்படி கரைக்கிற கரைசலுக்கு வந்து ஹெக்ஸேன் எக்ஸ்ட்ராக்ட்னு பேர். இந்த ஹெக்ஸேன் எக்ஸ்ட்ராக்டை மட்டும் எடுத்துகிட்டு பண்ணுவாங்கன்னா அடுத்தது வந்து குரோமோட்டோகிராஃபி பண்ணுவாங்க. குரோமோட்டோகிராஃபி பண்ணுறப்போ அந்த ஒரு பொருள் இது 10 பொருளாக பிரிக்கும். குரோமோட்டோகிராஃபியில் 10 பொருளையும் எடுத்துகிட்டு ஒன்றையும் தனித்தனியாக தின் லேயர் குரோமோட்டோகிராஃபின்னு ஒன்று பண்ணுவாங்க. அப்போ அது ஒன்றையும் 10ஆவோ 15ஆவோ 20ஆவோ அது பிரிக்கும். அப்படி பிரிக்கிறப்போ ஒரு தாவரத்தில் கொஞ்சோண்டு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பொருளை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்படி தான் இன்றைக்கி நவீன அறிவியல் வந்து இயங்கிக்கிட்டு இருக்குது. இந்த முறையும் இந்த காலகட்டத்திலலாம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போது நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த முறையில் தான் இன்றைக்கி எல்லா மருந்துமே வந்து உருவாக்கப்படுது. இப்போது ஒரு காலகட்டத்தில் உலகம் முழுக்க மலேரியான்ற நோய் இருந்ததுங்க. மலேரியானா என்ன அர்த்தம்? கொசுவால் உருவாகிற காய்ச்சல். மலேரியான்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? இத்தாலி மொழியில் மலா அப்படின்னா கெட்ட, ஏரியான்னா ஏர் காற்று. இந்த நோய் வந்து ரொம்ப காலகாலமாக இருக்குது. இத்தாலியை சேர்ந்தவங்களாம் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா கெட்ட காற்றால் இந்த நோய் வருது போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டாங்க. அந்த காற்றோட கொசு வர்றதை அவங்க கவனிக்கலை. அந்த வியாதிக்கே வந்து பார்த்திங்கன்னா மலா ஏரியான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு அறிவியலாளர் வந்து சுருக்கி மலேரியான்னு மாற்றினார். இதுதான் அதுக்கு வச்ச பேர். அப்போ கொசுவால் வருதுன்னே தெரில, நோய் நாடி நோய் முதல்ல கண்டுபிடிச்சாங்களா அவனுங்க? கண்டுபிடிக்கல. அப்புறம் எப்படா மருந்தை கண்டுபிடிச்சாங்களா? இவங்க கண்டுபிடிக்கவே இல்லை. அமெரிக்க கண்டத்தை கண்டுபிடிச்சாங்க இல்லைங்களா. அப்போ பெரு பகுதியை சேர்ந்த ஒரு பழங்குடி மக்கள் இருக்காங்க. அவங்க பேர் வந்துட்டு கியூச்சுவா அப்படின்னு பேர். இந்த கியூச்சுவா பழங்குடியினத்தை சேர்ந்த ஒரு ஆளுக்கு வந்துட்டு கொசு கடிச்சு மலேரியா வந்துட்டு காட்டில் இருக்கிறார். அவர் தண்ணியே கிடைக்கல.
தாகமாக இருக்குது. சரி என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறப்போ ஒரு இடத்துல சின்கோனா மரம் இருக்குது. அந்த மரத்துக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி தேங்கியிருக்கு. ஆனால் அந்த இலெல்லாம் உளுந்து அந்த தண்ணி கசக்குது, வாய வைக்கிறதுக்கே நல்லா இல்லை. அவர் வந்து தாக கொடுமையில் பரவாயில்ல எப்படியும் சாவ போகிறோம், குடிச்சு சாவோம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த தண்ணியை குடிச்சு படுத்துக்கிறாரு. திருப்பி எழுந்திரிச்சு அவருக்கு மலேரியா குணமாயிட்டு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலை பட்டையெல்லாம் ஒன்றா போட்டு தண்ணியில் வச்சுட்டு அந்த தண்ணியை குடித்தா மலேரியா குணமாயிடும் போல இருக்குன்ட்டு அமெரிக்க பூர்வீக இனத்தை சேர்ந்த ஒரு பழங்குடி மனிதர் தான் முதல்ல மலேரியாவுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்ச பின்னாடி என்ன நடக்குதுன்னா 1630களில் பெரு நாட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெயினை சேர்ந்தவங்க நாட்டை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு நிறைய கொடுமை பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் மதத்தை பரப்பத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ ஜெசூட் ஃபாதிரியார்களை வந்து நாங்கள் அனுப்புகிறப்போ ஜெசூட் ஃபாதிரியார்களுக்கும் சில பேருக்கு வந்து மலேரியா வருது. அப்போ இந்த பழங்குடியின மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தாங்க மருந்து குடிங்கன்றாங்க. அவங்களுக்கு பெரிய ஆச்சரியம், ஏன்டா நான் ஐரோப்பாலேருந்து உனக்கு நாகரிகம் சொல்லிக் கொடுக்க வந்திருக்கிறேன், எங்கள் ஊர்லேயே இதுக்கு மருந்து இல்லை, நீ ஒரு பழங்குடியின ஆதிவாசி, நீ என்னடா மருந்து வச்சுருக்கேன்னு இவங்க ஆச்சரியப்பட்டுட்டு அந்த மருந்தை வாங்கி பாக்கெட்டாக பவுடர் போட்டு ஜெசூட் பவுடருங்கிற பேரில் விற்கிறாங்க. எவன் கண்டுபிடிச்சான், யார் விற்கிறாங்க பாருங்கள். இப்போ ஜெசூட் பவுடருங்கிற பேரில் விற்கிறப்ப என்ன நடக்குதுன்னா, நிறைய பேருக்கு அது வந்துட்டு உடல் நலத்தை வந்து சரி பண்ணுது. அதில் கவுண்டஸ் ஆஃப் சின்கோன் அப்படின்னு ஒரு அரசி இருந்தாங்க. சின்கோன் பகுதியினுடைய பிரபுவோட மனைவி, ஒரு சிற்றரசி. அவங்களுக்கு மலேரியா வர்றப்போ அவங்களுக்கு இந்த பவுடரை குடிச்சோன்னா அவங்களுக்கு உடல்நலம் சரியாக போயிடுது. அப்போது அந்த அரசியோட பேரால் தான் அதுக்கு சின்கோனான்ற பேரே வருது. இப்படி தான் அதனுடைய வரலாறு இருந்துக்கிட்டு இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 1820 வரைக்கும் இந்த பட்டையிலேருந்து மருந்து கிடைக்குன்னு தெரியும். ஆனால் அந்த மருந்து எப்படி இருக்குன்னு தெரியாது. இந்த புது முறையில் அந்த மருந்தை தனியாக பிரித்து அதுக்கு வந்துட்டு குயினைன் அப்படின்னு பேர் வச்சுட்டு அதில் வந்துட்டு மிக முக்கியமான மருந்துன்னு சொல்லிட்டாங்க. இப்படியா எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இப்போது இந்த கதையில் மருந்தை கண்டுபிடிச்சது வந்துட்டு அதை குயினைன்னு தனியாக பிரித்து எடுத்தோன்னா, அல்லது பழங்குடி மக்கள்கிட்ட இருக்கிற மருந்து ஐரோப்பாவுக்கு கொண்டு வந்து விற்ற ஃபாதிரியார்களா, அல்லது அந்த தண்ணியை அவன் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு குடிச்சு அதில் மருந்து இருக்குன்னு கண்டுபிடிச்சி வெளில சொன்ன அந்த ஆதிவாசியா? ஆனால் அதோட பேட்டர்ன் யார் வச்சுருக்காங்கன்னா, கடைசியாக ஒருத்தவங்க வந்துட்டு இதுலேருந்து குயினைனை பிரித்து எடுத்தாங்கல்ல, அவங்கக்கிட்ட தான் பேட்டர்ன் இருக்குது. இதற்கு பெயர் தான் அலோபதி மருத்துவம். இப்படியாக ஒவ்வொரு மருந்தும், இப்போ அலோபதி மருத்துவத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு ஊருக்கும் போயிடுவாங்க. அவன்கிட்ட என்ன மருந்து இருக்குது பாரு, அந்த மருந்தை எடு, மூலக்கூறா பிரி, எந்த மூலக்கூறெல்லாம் நல்லா போகுதுன்னு எடு, அந்த மூலக்கூறை நம்ம உற்பத்தி பண்ணுவோம். இப்போது வேப்ப இலை நம்ம தான் வச்சுருப்போம். வேப்பலையிலேருந்து வரக்கூடிய மூலிகைக்கான அந்த அந்த பொருளுக்கான பேட்டன் ரைட்டை அவன் வாங்கிடுவான். இப்படி தான் அவங்க காலமாக இயங்கிட்டு இருந்தாங்க. இது போக பார்த்திங்கன்னா கேப்சூல், அதாவது வந்துட்டு நம்ம ஊரில் குளிகைன்னு சொல்லுவாங்க. குளிகை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம ஊரில் இந்த மாத்திரைக்கு பேர் குளிகை. பாண்டியர் காலகட்டத்தில் அரசரோட காசுகள் வந்து பார்க்குறதுக்கு மாத்திரை மாதிரியே இருந்ததுன்றதுக்காக காசுங்களுக்கே குளிகைன்னுலாம் பேர் வச்சுருக்கிறாங்க. செண்பகராமன் குளிகைன்னு ஒரு காசு என்கிட்டக்கே இருக்குது. குளிகைன்றது வந்து நம்ம ஊரில் இருக்க முறை, மாத்திரையாக தரதுன்னு. பின்னாடி வந்து தஞ்சாவூரில் சரஸ்வதி மகால் இருக்குல்ல, அங்கே போனீங்கன்னா தன்வந்திரி மகால்னு ஒரு பகுதி இருக்கும். அங்கே தன்வந்திரின்ற ஒரு நபர் வந்து இவங்களுக்காக ஆய்வு பண்ணி உருவாக்கின அந்த மருந்துகள்லாம் வச்சுருக்காங்க இன்றைக்கு வரைக்கும். இன்றைக்கும் நம்ம கிட்டக்க பழைய டேப்லெட்லாம் இருக்குது. ஆனால் ஐரோப்பாவில் முதலாக வில்லியம் ப்ரோக்டன்கிறவர் தான் என்ன பண்ணுறாருன்னா, டேப்லெட்னு ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. அதாவது மருந்தை வந்துட்டு ஒரு பவுடராக அரைச்சி அதை வந்து ஒரு அச்சுக்குள் வச்சு நல்லா அமுத்தி எடுக்கிறப்போ அது வந்து மாத்திரையாக வரும் அப்படின்றத வில்லியம் ப்ரோக்டன் தான் 1843 ஆண்டில் கண்டுபிடிக்கிறாரு. ஐரோப்பாவில் இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம், புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. அது இருக்குது தமிழ்நாட்டில் காலங்காலமாக, ஆனால் அவனுக்கும் தெரியாது இல்லைங்களா, அதை எடுத்துக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு இருக்க பிரச்சனை என்னென்னா, நம்ம அளவுக்கு அவங்க கசப்பு சாப்பிட மாட்டாங்க. நம்ம கசப்பாக இருந்தாலும் சாப்பிட்றோம் இல்லைங்களா, உரப்பாக இருந்தாலும் சாப்பிட்றோம்ல, கசப்பையோ உரப்பையோ அவங்களால அதிகமாக சாப்பிட முடியாது. அப்போ இந்த கேப்சூல் பண்ணாலும் வாயில் போடுறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்குது. அப்போ என்ன நடக்குதுன்னா, ஜெலட்டின் கேப்சூல்னு ஒன்று கண்டுபிடிக்கப்படுது 1846 ஆண்டில். அதாவது மேலே வந்துட்டு 2 பக்கம் இனிப்பை பூசி கொடுத்துருவாங்க. குடலுக்குள்ளே போகிற வரைக்கும் அது இனிப்பும், உள்ளே போனோன்னா அது கரைஞ்சி போயிட்டு உங்களுக்கு வந்து உண்மையான ஒரு வடிவத்தை காமிக்கும். ஜெலட்டின் கேப்சூல் வந்து கண்டுபிடிக்கப்படுது. அதுக்கு பின்னாடி தான் வந்துட்டு மருத்துவம் வந்து கொஞ்சம் அதிகரிக்குது. அதுக்கு பின்னாடி 1860லேருந்து 1880 வரைக்கும் ஃப்ரான்ஸ்லேயும் ஜெர்மனிலையும் அந்த மருத்துவ உருவாக்கக்கூடிய அந்த எந்திரங்கள் வந்துட்டு பெரிய கனரக எந்திரங்களாக உருவாக்கப்படுது. ஒரு நிமிஷத்துக்கு 1000 மாத்திரை, ஒரு நிமிஷத்துக்கு 500 மாத்திரை அப்படின்னு தயாரிக்கக்கூடிய அந்த முறை வந்து அதுக்கு பின்னாடி தான் வருது. அதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னா, நவீன மருந்துகள் அப்படிலாம் வருது. என்னென்னா வந்துட்டு ஆஸ்பிரின் ஒரு மாத்திரை வந்து 1899 ஆண்டில் பேயர் அப்படிங்கிற நிறுவனத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டது. அது வரைக்கும் பவுடராக இருந்த ஒரு மருந்தை பொது வெளியில் மாத்திரையாக மாட்டி, இந்த மாத்திரையை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சரியாக போயிடுன்னு சொன்னது அதான் தடவை.
இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து ஐரோப்பிய படங்கள் தொடர்களை பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரின் எடு அப்படின்ற வார்த்தையை சகஜமாக கேட்கலாம். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச முதல் மாத்திரை ஆஸ்பிரின் அப்படிங்கிறது தான். இப்படியாக அந்த முறைகள்லாம் உருவாக்கப்பட்டன. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நவீன மருத்துவம்னு நம்ம என்ன சொல்கிறோம்? ஊசி குத்துறது, மாத்திரை போடுறது, வலி நிவாரணி, அறுவை சிகிச்சை. இது 4மே கிரேக்கத்துலேயும் கண்டுபிடிக்கப்படலை, நவீன மருத்துவத்துலேயும் கண்டுபிடிக்கப்படலை. ஊசி குத்துறதை சீனாக்காரன் கண்டுபிடிச்சான், நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அதற்கு பிறகு வந்துட்டு இந்த மாத்திரை அப்படிங்கிறத நம்மளும் பயன்படுத்திருக்கோம், சீனாக்காரங்களும் பயன்படுத்தியிருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் மாத்திரைன்றது வெவ்வேறு பெயர்களில் இருந்திருக்கு. அதற்கு பிறகு இந்த மயக்க மருந்துகள்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் அதை வந்துட்டு சித்தர் மூலிகைன்னே சொல்லுவாங்க. அளவாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் அதை பயன்படுத்திக்கிறாங்க. நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அபின் வந்துட்டு மூலிகையாக பயன்படுத்தப்பட்டிருக்குது. அதே மாதிரி புகையிலை வந்து மூலிகையாக பயன்படுத்தப்பட்டிருக்குது. எல்லாத்துக்கும் மேலே அந்த அறுவை சிகிச்சைன்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லைங்களா? இந்த அறுவை சிகிச்சை வந்துட்டு புதிய கற்காலத்திலேயே மனிதர்கள் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. புதிய கற்கால மனிதர்கள்டையே தோலை அறுத்து சிகிச்சை பண்ணதற்கான சான்றுகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதுக்கு மேலே முறையான அறுவை சிகிச்சை, ஒரு மருத்துவர் வந்து ஒரு நபரை கூப்பிட்டு அறுவை சிகிச்சை பண்ணி அவர் அதன் மூலமாக பிழைத்தது அப்படின்னு நம்ம சான்று எடுத்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டிலே நமக்கு அதற்கான சான்றுகள் கிடைக்குது. ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஆதிச்சநல்லூர் அகழாய்வில் நமக்கு சில மண்டை ஓடுகள் கிடச்சிச்சு. அந்த மண்டை ஓட்டை பார்க்குறப்போ அந்த மண்டை ஓடுகளில் ஓட்டை போட்டிருக்காங்க. ஓட்டை போட்டு அறுவை சிகிச்சை செஞ்ச பின்னாடி, அதாவது அறுவை சிகிச்சைனா தோலை மட்டும் கிழிக்கலை, மண்டை ஓட்டை கிழிச்சிருக்கிறாங்க, ஓட்டை போட்டிருக்காங்க. ஓட்டை போட்டு சிகிச்சை செஞ்ச பின்னாடி அந்த நபர் உயிரோடு இருந்து அந்த புண் ஆறி இருக்கு. இதை பற்றின ஆய்வறிக்கை பார்த்தீங்கன்னா டி ராஜா ரெட்டி, டி சத்தியமூர்த்தி வந்துட்டு தொழிலாளர், டி ராஜா ரெட்டி வந்து மருத்துவர். இவங்க 2 பேரும் தான் எழுதியிருக்கிறாங்க. இது சர்வதேச இதழ்கள்லாம் வந்திருக்குது. ஏன்னா எழுதின பேர் ராஜா ரெட்டின்றதுனால யாருக்கும் சந்தேகம் வராதுன்னு நம்புகிறேன் இல்லைங்களா? இப்படியாக ஆதிச்சநல்லூரில் நம்ம அறுவை சிகிச்சையெல்லாம் செஞ்சதுன்றது கிமு 1000க்கு முன்னாடி. அப்போ எல்லாமே வெவ்வேறு இடங்களில் இருந்த முறைகள். மருந்துன்னா வெவ்வேறு இடத்துல வந்துட்டு மூலிகையாகவும் மரப்பட்டையாகவும் வேறாகவும் இருந்த மருந்துகள். இது எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வந்து ஒரே இடத்துல கொட்டி ஒன்றா குலுக்கி எடுத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவ முறைக்கு பேர் தான் இன்றைக்கி அலோபதி மருத்துவ முறை. புரியுது இல்லைங்களா? எதுவுமே சொந்தம் கிடையாது, மொத்தமும் திருடினது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு நம்ம அணுன்ற கொள்கையை நம்ம தான் கண்டுபிடிச்சோம். இப்போ வந்து துமி அப்படின்னா உடையக்கூடியது, துமித்தல் அப்படின்னா உடையிறதுன்னு அர்த்தம். துமின்னா உடைக்க முடியாதது அப்படின்னு அர்த்தம். இந்த அத்துமிங்கிற சொல் தான் ஆங்கிலத்தில் வந்து ஆட்டம்ங்கிற சொல்லுக்கு வேர் சொல் அப்படின்னு மொழியியலாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அத்துமின்ற சொல் வந்து தமிழ் சொல். இது போக பார்த்தீங்கன்னா அணுன்றது உடைக்க முடியாததுன்னு சொன்னாலும் கூட அது உடையும் அப்படின்றது நமக்கு தெரியும். அணுவை பிளந்து கடலை புகட்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ அணுவை பிளக்க முடியும்னு நமக்கு ரூதர்ஃபோர்டுக்கு முன்னாடியே தெரியும். ஆனாலும் கூட இந்த அணு எல்லாம் ஒன்றா சேர்ந்து மூலக்கூறாக மாறுது அப்படின்றது ரொம்ப காலத்துக்கு யாராலையும் புரிஞ்சிக்க முடியல. அணுவை புரிஞ்சிக்க முடியுது, அணு இணையும்னு புரிய முடியுது. என்னடா ஒரே அணு எப்படி இரும்பையும் உருவாக்கும் செம்பையும் உருவாக்கும்? இரும்பு துரு பிடிக்குது, செம்பு களிம்புள்ள பிடிக்குதுன்னு கேட்குறோம் இல்லைங்களா? அப்போது இந்த அணு மூலக்கூறை உருவாக்கும் அப்படின்றத ரொம்ப நாளைக்கு வந்து புரிஞ்சிக்க முடியாமல் இருந்தது. அப்போ தான் 1811 ஆண்டில் இத்தாலிய விஞ்ஞானியாக இருந்த அவகாட்ரோ அப்படிங்கிற என்ன சொல்கிறாருன்னா, அணுக்கள் வேறுபட்ட அணுக்கள் ஒருங்கிணைந்த மூலக்கூறுகள் அப்படின்னு 2 இருக்குது அப்படின்னு அவர் தான் பிரித்து சொன்னார். அணு வேற, மூலக்கூறு வேற. அணு இணைஞ்சு மூலக்கூறு உருவாகுது, மூலக்கூறு இணைஞ்சு தான் அந்த பொருட்களை உருவாக்குது. அதனால தான் மூலக்கூறை வச்சு தான் பொருளுக்கு பண்பு இருக்குது, அணுவை வச்சு பண்பு இல்லை அப்படின்றத அவகாட்ரோ வந்து 1811 ஆண்டில் சொல்கிறாரு. அதற்கு பிறகு என்ன நடக்குதுன்னா, அணு அது வரைக்கும் 2 பரிமாணத்தில் தான் பார்த்தாங்க. இப்படி வச்சு மேலேருந்து பார்க்குறப்ப அது புரியலை அவங்களுக்கு. 1858 ஆண்டில் கெக்குலே அப்படிங்கிற ஒரு ஆய்வாளர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதை வந்துட்டு நம்ம முப்பரிமாண வடிவத்தில் போட்டால் புரியும்னு நினச்சிட்டு முப்பரிமாண வடிவத்தில் போடுறாங்க, 3 டைமென்ஷனில் போடுறாங்க. இப்போ நீங்கள் அணுவை பற்றி படிச்சிங்கன்னா 3 டைமென்ஷனில் படம் கொடுத்துருக்காங்கல்ல, கெக்குலேயும் அவரோட சார்ந்த ஒரு அறிவியலாளர்கள் தான் அதை உருவாக்குறாங்க. அப்போ 3 டைமென்ஷன் வருது. அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா, நான் வந்து தாவரத்துலேருந்து ஒரு பொருளை எடுக்கிறேன், 3 டைமென்ஷனில் அதோட அணுக்குறை நான் வரைஞ்சிட்டேன். இப்போது எனக்கு தேவை இதே அணுக்குறை நான் திருப்பி உருவாக்கணுன்றதான், தாவரத்துலேருந்து போய் எடுக்கணுன்றது கிடையாது. உங்களுக்கு புரியுது இல்லைங்களா? அப்போ என்ன நடக்குதுன்னா, நான் தாவரத்துக்காக எதுக்கு காடு மலை அப்படின்லாம் அலையணும், இதே ஒரு ஃபார்முலாவை நான் திருப்பி உருவாக்குறேன், இதே மூலக்கூறை நான் போலியாக உருவாக்குறேன்ற ஒரு நிலைமைக்கு நவீன மருத்துவம் வந்து வந்தது. இந்த முறையிலே இருந்து தான் நவீன மருத்துவங்கிறது ஆபத்தான மருத்துவமாக மாற தொடங்கியது. 1869 ஆண்டில் பார்த்தீங்கன்னா குளோரல் ஹைட்ரேட் அப்படிங்கிற ஒரு மூலக்கூறு வந்துட்டு முழுக்க ஆய்வகத்திலே தயாரித்தாங்க. மூலப்பொருளே கிடையாது, நான் ஆய்வகத்தில் உட்காந்துக்கிறேன், அதை கலக்கிறேன் எதை கலக்கிறேன் எனக்கு குளோரல் ஹைட்ரேட் கிடச்சிட்டு அப்படின்னு முதல்ல உருவாக்குனாங்க. இப்படி ஒவ்வொரு மருத்துவம் வேறு வேறேருந்து எடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ ஆஸ்பிரின் பார்த்தீங்கன்னா முதல்ல வில்லோன்னு ஒரு மரம் இருக்கும், அதோட பட்டையிலேருந்து எடுத்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது பெருமளவு ஆய்வகத்தில் தான் தயாரிக்கப்படுது. மலேரியா எதிர்ப்பு மருந்து குயினைன் பார்த்தீங்கன்னா முதல்ல சின்கோனா பட்டையிலேருந்து எடுத்தாங்க, இப்போ அதில் பெரும்பகுதி ஆய்வகத்தில் தான் தயாரிக்கப்படுது. மார்பின் அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் ஓபிஎம் செடியிலேருந்து எடுத்தாங்க,
இப்போ மார்ஃபின் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்து அந்த கட்டமைப்பை மாற்றி தான் மெத்து உள்பட நிறைய போதைப் பொருட்கள் தயாரிக்கப்படுது. இந்த அமைப்பில் இருந்தால் போதை கொடுக்கும் போல இருக்குன்றத மொத்தம் எடுத்துகிட்டு, ஏன்னா இப்போ மெத்தில் என்ன அபாயம்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆய்வகத்திலே தயாரிக்க முடியும். அப்போ மூலப்பொருளே ஒருத்தன் வாங்காமல் தயாரிக்கிறான்னா அவனை எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? எப்படி அவனை நிறுத்துவீங்க? இல்லைங்களா? இப்போ அது நிறையா வெப் சீரிஸ்லாம் ஆரம்பித்து அதை பற்றி போட்டு உட்காந்துருக்காங்க, பெருமையாக போட்டுட்ருக்காங்க. தமிழ்நாட்டிலேயே வந்துட்டு சில கட்சிகளில் வந்துட்டு அதை தனியாக அணி வச்சு விற்றுட்ருக்காங்க. நம்ம அதெல்லாம் பார்க்குறோம். அப்போ இந்த சீர்கேட்டுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, ஆய்வகத்தில் யாருக்குமே தெரியாமல் ஒரு பொருளை உருவாக்கலான்ற இந்த முறை தான். இதே மாதிரி டிஜாக்சின் அப்படின்னு ஒரு மருந்து இருந்தது. இதுவும் வந்து தாவரத்துலேருந்து கண்டுபிடிக்கப்பட்டு இதய கோளாறுக்கு வந்து மருந்தாக கொடுக்கப்பட்டது. இது இன்றைக்கி வந்துட்டு நவீன மருத்துவத்தில் தயாரிக்கப்படுகிறது. பாக்லிடாக்சல் அப்படிங்கிற மருந்தும் அந்த மாதிரி மாற்றி தயாரிக்கப்படுது. இப்படி ஒவ்வொரு மருந்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூலக்கூறை எடுத்து அந்த மருந்து தயாரிக்க ஒரு முறை அப்படின்னு ஒன்று வந்துருச்சு. இன்றைக்கி அலோபதி அப்படி தான் இயங்கிக்கிட்டு இருக்குது. இதில் இப்போ ஏற்கனவே நம்ம ஊரில் சித்த மருத்துவம்னு ஒன்று இருக்குங்க. கேரளாவில் ஆயுர்வேத மருத்துவம்னு ஒன்று இருக்குது. கிரேக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீர மருத்துவம்னு ஒன்று இருக்குது. அப்புறம் சில பேர் வந்து புது மருத்துவ முறைகள்லாம் கொண்டு வர்றாங்க.